இஃப்தார் ஸ்பெஷலாக வீட்டில் பண்ண ரெசிபிஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நோம்பு கஞ்சி, கூடவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு, பைனாப்பிள் கேசரி, நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் சர்பத். இன்னைக்கு 700 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே ரெசிபியை சிக்கன்லேயும் செய்யலாம். 500 கிராம் மட்டன் வந்து கிரேவிக்காகவும், 200 கிராம் மட்டன் வந்து நோம்பு கஞ்சிக்காகவும் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க, சைடில் இருக்கட்டும். இப்போ மட்டன் பீஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நான் கட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக கட் பண்ண வரல. ஸோ மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து கிடைக்கும். இதை வந்து தனியாக பிரித்து லைட்டாக நீங்கள் இதை வந்து உதுத்து விட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி தான் நானும் செஞ்சுக்கிட்டேன். இப்போ லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பொருட்கள் வந்து இடிச்சுக்கலாம். 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்து நம்ம நோம்பு கஞ்சியில் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ அல்லது ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜீரகம், கூடவே கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரம்ஜான் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வயிற்று புண்ணா ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி வெந்தயம், தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நோம்பு கஞ்சியில் ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரைச்சு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கைப்பிடி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு லைட்டாக வதங்கி வரும்போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக புதினா, கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக வரும். நெக்ஸ்ட் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. லைட்டாக தக்காளி வந்து மசிஞ்சு கிடச்சிடும் சீக்கிரமாகவே. தக்காளி மசிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. மட்டன்லேருந்து அதிகமாக தண்ணி விடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகா, கரம் மசாலா காரம் தான், நம்ம வந்து வத்தல் தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு சாதம் வெந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சுடு தண்ணி, தேங்காய் பால் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கஞ்சி பதத்துக்கு ரொம்ப உங்களுக்கு கஞ்சி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது விசில் விட்டதுக்கு நான் வந்து 5லேருந்து 6 விசில் விட்டுட்டேன். இது சைடில் இருக்கட்டும். சைட்லேயே நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவியும் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன், பட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மட்டன் கிரேவி ட்ரை பண்ணலாம். நல்லா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதாவது நீங்கள் 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வராது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே நம்ம வந்து இது கூட ஒரு 5 6 கிராம்பு, பட்டை, நெக்ஸ்ட்டு ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம, அதாவது ஸ்பைசஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நம்ம வதக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து வதக்கிட்டு இப்போ வந்து அதை ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாதமும் உங்களுக்கு நல்லா வெந்திருந்ததுங்க பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் 2லேருந்து 3 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு அது அளவுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு, கஞ்சி பதத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே நீங்கள் சுடு தண்ணி இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணி, சுடு தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. இப்போ நம்ம வந்து மட்டன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து கைப்பிடி நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா வதங்கி வரட்டும். இது கூடயே கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குறச்சே நம்ம நல்லா வதங்கும் போது நம்ம வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி தக்காளியாக 2 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய தக்காளினா 1 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம விசில் விடும்போது தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எனக்கு உப்பு ஆட் பண்ணதில் கொஞ்சம் தகராறு இருக்கும். நான் செக் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுவேன். இதுவும் விரத நாட்களில் நான் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணவும் மாட்டோம். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து உப்பில் வந்து கொஞ்சம் தகராறு நடக்கும் தான். ஸோ நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து உப்பு அளவு மட்டும் கரெக்டாக சொல்லவே மாட்டேன். எனக்கே உப்பு அளவு தெரியாது. தக்காளி நல்லா வசனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவும் இது கூட போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த மட்டன் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்திற்காக நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதங்கி விட்டுட்டு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுலாம். சூப்பராக உங்களுக்கு வெந்து கிடச்சிருக்கும்.
ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லியும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போ நோம்பு கஞ்சியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முறை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மீதமாக இருந்த மட்டன் குழம்பு வச்சு நான் கலக்கி பண்ணியிருந்தேன். அதை ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் பின் கமெண்ட்டில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா கமகமன்னு மட்டன் குழம்பு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த இஃப்தாருக்கு செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட்டாக ஸ்வீட் இல்லாமல் எப்படிங்க ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி பண்ணலாமா? இந்த சம்மருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பைனாப்பிள், அதை வச்சு ஒரு அட்டகாசமான பைனாப்பிள் கேசரி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பைனாப்பிளை ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டெயில் பார்ட்டும் ஹெட் பார்ட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் 4 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற தடிமனான பார்ட்டை இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தோல் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி தனியாக வந்து தோல் வந்துடும். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பைனாப்பிள் கேசரியோட கலருக்காக நான் குங்குமப்பூ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூவை 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து 1 கப் ரவை. 1 கப் ரவை வந்து இது குட்டி ரவை தான், அதனால நான் வந்து மிக்சியில் எதுவும் கிரைண்ட் பண்ணிக்கவில்ல. சப்போஸ் நீங்கள் பெரிய ரவையாக எடுத்திங்கன்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் நமக்கு அன்னாசி பழம், நெக்ஸ்ட்டு 1 கப் ரவை, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ தனியாக எடுத்து வச்சாச்சு. பேனில் இப்போமா 2லேருந்து 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேஷ்யூ ட்ரை கிரேப் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே நெய்லேயே நம்ம பைனாப்பிளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பைனாப்பிள் இதே மாதிரி நெய்யில் நீங்கள் வறுத்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பைனாப்பிள் ரொம்ப உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த பைனாப்பிள் கூடயே 2 ஸ்பூன் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக பைனாப்பிளும் நல்லா வெந்து கிடைக்கும். பைனாப்பிளோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு பைனாப்பிள், அதனால கூடவே நான் 2 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக சுருங்கி வரும்போது இது கூட நம்ம 1 கப் ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டு நல்லா ஃப்ளேவர் வரும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய ரவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேறுபடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளறி விடும்போது சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும், பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருந்த குங்குமப்பூ தண்ணியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கும்போது நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஒரு கொஞ்சம் ரவை வந்து வெந்த பதம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் நான் வந்து 2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கரெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சுகர் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து 2.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். சுகர் ஆட் பண்ணாலும் நல்ல இலக்கம் கொடுக்கும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து இது கூட பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணல, வீட்டில் இல்லை, அதனால நான் வந்து ஏலக்காய் தூளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூப்பராக உங்களுக்கு நல்ல கேசரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ கிரேப்ஸும் இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுட்டோன்னா வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான டேஸ்ட்டில் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த பைனாப்பிளில் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கடிப்படுறது பிடிக்காது அப்படின்னா லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. நல்லா வெந்து தான் கிடச்சிக்கும் இந்த ஸ்டேஜில். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவே சூப்பராகவே இருக்கும். இப்போ சூப்பரான பைனாப்பிள் கேசரியும் ரெடி. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மில்க் சர்பத். வாட்டர்மெலனில் நம்ம ஆல்ரெடி 3 வகையான ஜூஸஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வாட்டர்மெலன் இந்த சர்பத் நீங்கள் வந்து ஜெல்லியோடு சேர்த்து நீங்கள் செய்யும்போது இஃப்தாருக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த நீங்கள் அகர் யூஸ் பண்ணி இந்த ஜெல்லியை நீங்கள் மேக் பண்ணி ஃபாஸ்டிங் டைமில் அடிக்கடி எடுத்துக்கும் போது வயிற்றுப்புண் கூட வராமல் தடுக்குங்க. வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன், நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கிறேன். கூடவே 1 கப் சில் பண்ண மில்க் எடுத்திருக்கிறேன். சுகர் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சீடோட சேர்த்து கிரைண்ட் பண்ணியிருக்கனால நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சீடெல்லாம் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டிய தேவை கூட இருக்காதுங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இது கூடயே நான் அகர் யூஸ் பண்ணி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலர், அதாவது வாட்டர்மெலன் மட்டுமே யூஸ் பண்ணி வாட்டர்மெலனும் அகரகரம் யூஸ் பண்ணி செஞ்ச வாட்டர்மெலன் ஜெல்லி, கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர்மெலன் பீசஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி செய்கிறதுங்க வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இஃப்தார் டைமில் இந்த மாதிரி அகரகர் யூஸ் பண்ண ஜெல்லியில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சிருந்தேன். அது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சா போதும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வந்து இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லதுங்க.
சப்ஜா சீட்ஸும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிளறி விடலாம். சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 4 5 ஸ்பூன் சுகரே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வாட்டர்மெலன் மில்க் சர்பத் ரெடி. கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மகளே.